இந்த ஒரு இருட்டிலுமே மகாராஜா நீ மட்டும் கம்மன் உட்காரு, மத்தவ நான் பாத்துக்கிறேன். என்னடா பாக்குற? இல்ல நான் போய் பாத்துட்டு வரேன். அடாடா எவ்வளவு ஒரு அழகு! பாடத்தில் கூடிய விண்வெளி நட்சத்திரம் போல இப்படி பல 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 என்று இவளை பார்க்க பார்க்க இதே இடத்துல போட்டு எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறாள். இந்த மாதிரி அவள் இடத்தில் அவளை வந்து மனநாபடி பிரம்மதேவன். நான் ஒரு ஆம்பளை தெரியாது, என்ன போய் கொஞ்சிட்டு தெரியுற? இல்லடா பொம்பளை அங்க மன்னனாகப்பட்ட பிரம்மதேவன் உன்னை காதலிக்கிறாராம். நீ என்ன சொல்கிறாய் என்று முடிவா கேட்டுவா. ஏண்டா அம்மா? ஆரம்பத்திலே முடியாதுன்னு சொல்றான். ஏய் என்ன அப்படி முழிக்கிற? என்னாச்சு? எங்க மகாராஜா உன்னை பார்த்த உடனே இதே இடத்துல உன்னை தூக்கி போட்டு என்னடா பண்ணுவாரு? இல்ல உட்காந்து பேசுறதா? பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. வந்த வழியை விட்டு வராத வழிய போ சொல்லுடா மகாராஜா. சொல்லிட்டாளா? என்ன சொன்னா? சொல்லிட்டாளா? அவள் காதலை சொல்லிவிட்டாளா? அவள் கண்ணழகிலே நான் விழுந்து விட்டேன். கண்டாலே மயக்கிறான். நீ விழுந்துட்ட, ஆனா அவ விழுக மாட்டேங்கிறாள. வந்த வழி விட்டு வராத வழியில போக சொல்றாள. என்ன வந்த வழி விட்டு வராத வழியில போக சொல்றாள? வந்த வழி விட்டு வராத வழியில போக சொல்றாள. ஏன் போக சொல்றா? என்னன்னு தெரியல. அது கேட்கணும்ல. அப்ப உனக்கு ஏதாவது இருக்குதா? போட கேட்டு விட. ஆமா, எங்க மகாராஜா எல்லாமே இருக்குது, மூணுமே இருந்தா நான் என்னடா பண்ணட்டும்? அதனால உன் மேல அது வச்சுக்கிட்டேன். அப்படி எதை ஆசை வச்சுட்டேன்? அப்படி ஆசை வச்சுட்டாரா? ஆமா. ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இருந்துட்டு போறோம். உங்க பிரம்மதேவ மண்ணா ஆசை வைக்கிறது கரெக்ட் தான், இல்லன்னு நான் சொல்லல. தெய்வலோகத்திற்கு சென்றா தேவேந்திர மண்ணை என்ன ஏத்துக்குவாரா? சொல்லு பாக்கலாம். அவர் பார்த்தா தானே இருக்க மாட்டா, அப்படியே பார்க்காத பண்ணிக்கலாமே. அதனால கிட்ட போய் ஒரே ஒரு நாளைக்கு எங்க மகாராஜா கிட்ட போயிரு. இல்ல என்னால அடி வாங்க முடியல. போய் சொல்லுடா, சேர முடியாதுன்னு. சேர முடியாதுன்னு சொல்லி போய் சொல்லு. ஏங்க என்ன சொன்னா? உங்களோட சேர முடியாது. என்ன சொன்னா? உங்களோட சேர முடியாது. என்ன சொன்னா? என்ன தாண்டா சொன்னா? நான் சொல்றத கேளு. என்ன சொன்னா? சொல்லிட்டாளா? சொன்னாலா இல்லையாடா? விரல உடைச்சு போடாங்க. நீ ஓகறதெல்லாம் நானும் இதே ஓகறதா. அவன்தான் தேவேந்திர பண்ண சேர்த்திக்க மாட்டான். அப்படியா? அதனால உன் கூட பேச மாட்டாங்க. அதனால வந்த விட்டு வராத வழி போக சொல்லு. தெய்வலோகத்திலே தேவேந்திர மன்னன், அதாவது பிரம்மதேவத்திலே திலோத்தமை இப்படி சேர்ந்து இருந்தால் என்று செய்தி கேட்டால் சேர்த்த மாட்டாங்களா? அதனால வந்த வழி விட்டு வராத வழியிலே போயிடுறதான். கண்ணே
கொண்டா மாமணி இவளுக்கு தவிக்கி வர்ற மாமணி இல்லாமல் நான் வாடி வதங்கி தயங்கி கொண்டிருக்கிறேன். உங்களை நான் காதிலே விடுறேங்க. காதல் பண்ணுகிறேன். காதல் செய்ய என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இந்த ஆணை வளர்த்து நம்ம இருவரும் இல்லற சுகத்தில் ஈடுபடலாம். ஏங்க தெய்வலோகத்திலே கண்டா நம்மள சேர்த்துக்குவாங்களா? எல்லாம் வேண்டாங்க. தெய்வலோகத்தில் தேவாதி தேவன் எல்லாம் கண்டாலும் உன்னை சேர்த்த மாட்டாங்க. சேர்த்த மாட்டாங்க. ஏன்டி இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, தெரியாம பண்ணிவிடாண்டி. ஐயோ ஐயோ பேசுவாங்க. ஐயோ அப்படியா? அப்படியா ஆகட்டும். அப்படியா கண்ணே ஏங்க மாடே என்னங்க பந்து வேலை முடிந்து விட்டது. அதனால இப்போ சத்தியலோகம் போகலாம். சொன்னாங்களாம் வேண்டாடே காப்படைங்க புத்தி அரை புத்தியாமா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பிள்ளைய கொடுத்துட்டு போற சத்தியலோகம் போறேன்னு சொன்னா எங்களுக்கு வேலை இருக்குது. இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வரேன். ஏண்டி ஏன் மாப்பிள முன்ன மாமா நம்ப மாப்பிளங்கிறா வாயே பேசக்கூடாது. நாங்க எங்களுக்கு வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது. கேள்றா அப்படி கேள்றா. அவர் குடிக்கிறதுல பெரிய ஆளு. வா மாப்பிள பிள்ளைய குடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டு சரி எங்க கிளம்புற? எங்கேயா கிளம்புற? என்னடி ஆச்சு? என்ன இந்த குழந்தையோட போனா நம்ம 2 பேர் கட்டி சேர்ந்தோம்ல. அப்போ ஒரு அழகான ஒரு மகன் பிறந்திருக்கிறான். நமக்கு பையனா? ஆமா. ஏடா சொல்ற? ஒரே நாளையிலயா? ஏடா சொல்ற? ஒரே நாளையா? ஒரே நாளையிலயா? இருவருக்கும் குழந்தை பிறந்துக்குது. ஆமா. இப்படியே அந்த குழந்தைய எடுத்துட்டு போன தெய்வலோகத்துல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியா? அதனால இந்த குழந்தைய நீயே வச்சு நீயே எதுனாலும் பண்ணிக்க. சரி இது எனக்கா போறது உனக்கு தர போறது நீயே வச்சுக்கடா. நீ வந்து பண்டவாடி தான் மாப்பிள போறது. ஏடா தேவா தேவல என்ன இருக்க பேச மாட்டாங்களா? மாப்பிள இந்த குழந்தைய ஒரு நிமிஷம் புடிடி. ஏடா எங்குடி காய் பார்த்தா என்ன புடிக்க மாட்டாளா? மாப்பிள பிள்ளைங்க ஏன் மாப்பிள சட்டி மோகரி அந்தாட வாடா. ஏடா நீ தாண்ட செட் பண்ணி விட்ட. நீ தாண்ட மாமா வேலை பண்ண. நீ என்னது எங்க வேலை வந்தாலே முடிஞ்சு. எங்களோட அரண்மனைக்கு மகாராஜா பெண்ணை குடிச்சிருக்கு வேலை. அது போய் குடிக்கணும்ல. எப்படா நான் விடுவேன்? ஏடாடா பொம்பளை இல்ல? ஏடா தெய்வலோகத்துக்கு போன தெய்வலோகத்துல என்ன சேர்த்துக்குவாங்களா? இந்த குழந்தை கொடுப்பா எங்குடிக்காரி என்ன சேர்த்துவாளா? அப்ப அப்படியே தெரியுதுல்ல மாப்பிள. ஏன்னா புண்டைய நக்கி புண்டைய சரிக்கு அப்படியே தெரியுதுல்ல. நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்? ஆறு கொடுக்குறாங்க. நாங்க நக்கத்துக்கு இங்க வாடா அப்படின்னு தெரியுதுல்ல. என்னத்துக்கு என் கூட வந்து சேர்ந்த? உனக்கு கூத்தியா கேக்குது? கூத்தியா இல்ல ஆயா நீங்க ஒரு மகன் பிறந்துட்டான். நான் கம்பிட்டு வந்து நீ வந்து என்னன்னு கேட்டா ஒரு பொம்பளை வேலை பண்ணிட்டு நீ விட்டுட்டு இல்லம்மா எனக்கு பதில் அப்படியெல்லாம் ஊஞ்சா கல்லு போண்டா கம்பிட்டு இன்னும் நல்லா பிடி அடிக்கிறாங்க முடிச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை இதுக்குதான் கூத்தி வைக்க கூடாதுங்கிறது சொந்த பொண்ணாடி கட்டணும்
உன் மூஞ்சில காலு அவன் தான் ஆம்பளை இரு. அவன் தான் ஆம்பளை ஏதோ வெளியே எடுத்து வந்தா பொம்பளைக்கு எதிரி வந்துச்சு. அவன் விட்டு அடி போய் படுத்துக்குவியா? ஏன்னா வேலை விட்டு சீக்கிரம் போன உள்ள வீட்டுக்கு போச்சுன்னு 16 பேர் இருக்காங்க உள்ள. ஏய்யா, இந்த மாதிரி என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. தெய்வலோகத்தில் இந்த பிள்ளையை கூட்டிட்டு நான் சென்றேன். எனக்கு தெய்வலோகத்தில் தேவேந்திர மண்ணு காரி மூஞ்சி மேல துப்புவாரு. அதனால இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். இங்க பாரு. கிளம்புறேன். இந்த குழந்தைய நீ கொண்டு போனாலும் தேவர் உன்னை இழிவா பேசுவாங்க. நான் இந்த குழந்தைய கொண்டு போனாலும் தேவர் என்னை இழிவா பேசுவாங்க. அதனால இந்த குழந்தைய இந்த ஆரேழு வனத்துல எஞ்சிட்டு போகலாம். பாப்போம்.